இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று சீமானிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் அது குறித்து அடுத்த வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலிவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். வணக்கம். 4 முதல் 5 பக்கங்கள் கொண்ட அறிக்கை அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்று இரவு ஒரு 8 மணி அளவுல சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல அவருக்கு அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராக இருந்தார். ஆனால் அவர் சரியாக ஒரு 9:30 மணி அளவுல சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராகி அவர் அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் அன்புக்கரசன் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்குமே அவர் பதிலளித்திருந்தார். ஐஓவாக இருந்த அன்புக்கரசன் சீமானிடம் கிட்டத்தட்ட ஒரு 63 கேள்விகள் கேட்டிருந்தார். அந்த 63 கேள்விகளுக்கும் சீமான் பதிலளித்திருந்தார். அந்த பதில்கள் அனைத்துமே ரெக்கார்டும் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கேள்வி மற்றும் பதில் அளிப்பதில் வீடியோ ரெக்கார்டும் செய்யப்பட்டு அது அனைத்துமே அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 63 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில அந்த விசாரணை வீடியோ விசாரணை வீடியோ மட்டும் இல்லாம அவருக்கு கூறிய பதில்கள் அனைத்துமே டைப் செய்யப்பட்டு அதன் பிறகு இறுதி அறிக்கையாக அதாவது ஃபைனல் ரிப்போர்ட் ஷார்ட்ஷீட் அடுத்த வாரம் உயர்நீதிமன்றத்துல வலசரவாக்கம் போலீசார் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அறிக்கையாக தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். 4 to 5 பக்கங்கள் கொண்ட இந்த இறுதி அறிக்கையை அடுத்த வாரத்துல வலசரவாக்கம் போலீசார் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த அறிக்கையை சீல்டு கவர்ல உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு கொடுத்து அதன் பிறகு நீதிமன்றம் அதை பார்த்து என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதற்கு சீமான் கட்டுப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவலாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கேள்வி கேட்ட ஆய்வாளர் அன்புக்கரசனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் பயிற்சியானது அளிக்கப்பட்டது. இணையாணையர் மேற்கு கல்யாண் மற்றும் துணை ஆணையர் கோயம்பேடு அதிவீரபாண்டியன் இவர்கள் 2 பேருமே 2 நாட்களாக அன்புக்கரசனுக்கு பயிற்சி அளித்திருந்தார்கள். எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னதான் எதிர் திசையில் கோவப்பட்டாலும் நாம எப்படி ப்ரோவோக் ஆகாம எப்படி அவரை அணுக வேண்டும், எந்த மாதிரியான கேள்விகள் கேட்க வேண்டும், எப்படி அவர் நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பயிற்சியானது 2 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆய்வாளருக்கு. இந்த 2 நாட்கள் பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் நேற்று இந்த சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்மனுக்கு ஆஜராகிய சீமான் அவர் ஆய்வாளர் அதே எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி அவர் சீமானிடம் நடந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான கோபமோ அல்லது முகம் சுளிப்போ இல்லாமல் சீமானிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயிற்சி அளிக்கப்பட்டதோ அதே மாதிரி நடந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போலீசுடைய தகவலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த 2 நாட்கள் இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் 2 பேருமே இணையாணையர் கல்யாண் மற்றும் துணை ஆணையர் வீரபாண்டியன் இவர்கள் இருவருமே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக நல்ல பயிற்சி கொடுத்த காரணத்தினால்தான் இந்த அன்புக்கரசன் ஆய்வாளர் சிறப்பான முறையில் சீமான் நடந்து கொண்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்குமே சீமான் பதிலளித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 63 கேள்விகளுக்கும் அவர் பொறுமையாக பதிலளித்து அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இது அனைத்துமே வீடியோ ரெக்கார்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ ரெக்கார்ட் மட்டும் இல்லாம சீமான் சொன்ன பதில்கள் அனைத்துமே டைப் செய்யப்பட்டு அதன் பிறகு அவரிடம் காண்பிக்கப்பட்டு இது இறுதி அறிக்கையாக தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அடுத்த வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கம் ஃபைனல் ரிப்போர்ட்டாக ஷார்ட்ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட்டாக இறுதி அறிக்கையை அடுத்த வாரத்தில் வலசரவாக்கம் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்று தெரிய வரும். நீதிமன்றம் எடுத்து அந்த சீல்டு கவர்ல கொடுக்கப்பட்ட போலீசாரால் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை நீதிமன்றம் எடுத்து படித்த பின்புதான் அதன் பிறகு என்ன உத்தரவு இருக்கிறதோ அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.